அனைவருக்கும் வினோத் பர்மழியின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஷெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே வந்துட்டு வலை மேக் பண்ணுறது வழக்கம். என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்ம மீன் தொட்டிக்கு கீழே நம்ம வந்து வலையை வந்து இங்கே தான் வச்சுருப்போம். தொடர்ச்சியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க இல்லையா? வந்து பார்த்தாங்கன்னா இது வந்து ஒரு குப்பை மாதிரியே அப்படியே எல்லாமே பார்த்தா அதிகப்படியாக நிறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம தனியாக வந்து இடம் வச்சு ஒர்க் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஹாலே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரிஜிஸ்டர் நோட்லேருந்து நம்மளுடைய ரிங் பாக்ஸ்லேருந்து எல்லாமே அங்கங்கே கிடக்கு இல்லையா? சரி, இப்போ க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி. இது வந்து ஒரு 2 மந்த்துக்கு ஒன்ஸ் இது வந்து கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே இடத்துல வந்து இந்த பொருள் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். அது இந்த நம்ம வலை பிஸ்னஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா, இங்கே பாருங்கள், இது பூராவே வந்து நம்ம கட் பண்ண பிசுறு தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு வலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 கண்ணி வச்சு வரும். அதாவது இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 கண்ணி இருக்குது, இல்லை 150 கண்ணி இருக்குன்னா, நீங்கள் ஒரு வீச்சு வலைக்கு மேக் பண்ணும்போது கீழே வந்து ஒரு 600லேருந்து 800 கண்ணிக்கு இல்லை ஒரு 1000 கண்ணிக்கு நீங்கள் சுற்றளவு கொண்டு வரும்பொழுது தொடர்ச்சியாக வலைகள் வந்து மீற ஆரம்பிக்கும். நம்ம அதை பிசுறு கட் பண்ணி வைப்போம். ஸோ அப்படியே கட் பண்ணி என்னுடைய மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சர்க்கிள் பண்ணி இது மாதிரி ஒரு நாட்டு போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டாங்கன்னா இது அப்படியே வந்து சேர்ந்துடும். நீங்கள் அப்படியே வலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் மேலே ஒரு பெரிய சாக்கு நிறைய டம்ப்பாக வச்சுருக்கேன். ஸோ நானுமே நினச்சிட்ருக்கேன், ஒரு நாள் உட்காந்துட்டு இதில் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் வந்து சீக்கிரம் கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதை மேக் பண்ணுற இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கட்டிலேருந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்குவோம். ஸோ இது எல்லாருமே ஒரு சோம்பேறித்தனம் பண்ணுறது தான், இது நானுமே பண்ணுறது. அதுலேருந்து எடுத்துக்குவோம், அப்படியே டக்குன்னு கட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோடைய சைஸ் வந்து மாறுபடும். அதாவது ஒரு இந்த கன்னியோடைய சைஸ் வந்து ஒவ்வொரு வலைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஏன்னா நம்ம கடையில் ஒரே சைஸ்லேயே ஒரு டைம் கிடைக்காது இல்லையா? நம்ம வந்து ஹோல்சேலாக எடுத்தால் தான் நம்ம ஒரு 50 கேஜி இல்லை ஒரு 200-100 கேஜி எடுத்தோம்னா நம்ம அதே சைஸில் இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 கிலோ 5 கிலோ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடும்னா, அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிடும், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று 32 சைஸ் இருக்கும், ஒன்று வந்து 32-6 இருக்கும், அப்படி இல்லைனாக்கா 30 சைஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய மாறுபாடுகள் வரும். அப்புறம் இதிலே வந்து லாஸ்ட் பேட்சில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொசனா வரும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சைனா வலை மாதிரி மேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதெல்லாமே நம்ம த்ரோ பண்ணல. இது எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அப்படி பயன்படுத்துறதுக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். ஏன்னா கேரளாவில் வந்து வெள்ளடி இருக்காது, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உள்கயிறு இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு மாடல் வந்தோம்னா வரக்கூடிய பீப்புள் அடுத்து லேர்ன் பண்ண கூறுவாங்க. ஒரு எஜுகேஷன் லைனில் நம்ம இது கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வீச்சு வலை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத ஒரு புரிதல் இருக்குன்றதுக்காக நம்ம இதை மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு இங்கிலீஷ் நீங்கள் வந்து அந்த அதர் கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மடக்கி வச்சுட்டு ஹீட் பண்ணுவாங்க. அதாவது பாயில்டு வாட்டர் வந்து போட்டு இந்த வலையை வந்து மாதிரி கொசன்னு ஆக்குவாங்க. ஆனால் நமக்கு வந்து இயல்பாகவே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து வரும்பொழுது கடைசியாக வரக்கூடிய கொஞ்சம் மெட்டீரியல் வந்து இது மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி கட்டுறது, ஈயம் வச்சு ஃபோல்டு பண்ணி கட்டுவாங்க. அதில் வந்து உள்கயிறு இருக்காது, அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு கீழே வந்து ஒரு நீட்னஸ் இல்லாத மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் உள்கயிறு இல்லாத வலை. ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்கயிறு இல்லாமல் பயன்படுத்துகிற வலை பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நம்ம அதை பண்ண போகிறோம், அதை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் அது வந்து எப்படின்னா ஒரு இடத்துல கல்லுலையோ பாறையிலையோ மாட்டிச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதில் இருக்கும். நம்ம அது பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்துங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்குமே இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரிப்பேர் ஒர்க் இது இல்லாமல் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாராவது ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, ஜி எனக்கு வந்து இந்த வலை ஏதாவது பழைய வலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். இப்போ இது ரேட்டுக்கும் சிலவங்க கேட்குறாங்கன்றாங்க. அதனால் நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட வலை வாங்குறவங்க கூடவே வந்துட்டு எனக்கு ஒரு பழைய வலை இருந்தால் ஒன்று போட்டு அனுப்புங்க ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது பறி கட்டுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது அடைக்கிறதுக்கு எதுக்காவது பயன்படுத்திக்குவாங்க. இந்த பாம்புலாம் வராமல் இருக்கிறதுக்கும் கேட்பாங்க. சரி, அது வந்து நம்ம கொடுப்போம். மிஞ்சி போனால் நம்ம அந்த பழைய வலையை வந்து ஒரு 300 200 நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரியர் சார்ஜ் ஏன்னா நம்ம போட வேண்டியதாக ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதை மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே.
ஸோ இதுவுமே வந்து டம்ப் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு சாக்கில் பெரிய சாக்கில் போட்டு கட்டி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். ஸோ இதெல்லாம் உள்கயிறு நீங்கள் பார்த்தாலுமே தெரியும். இந்த உள்கயிறுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பார்சல் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம், ரீயூஸ் பண்ணிக்குவோம். இதில் முறுக்கின கயிறுலாம் வந்து நம்ம பார்சல் பண்ணுறது யூஸ் பண்ணும்போது ஊசி வந்து நுழையிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலுமே தெரியும், இந்த உள்கயிறுலாம் பார்த்திங்கன்னா இதில் முறுக்கு கயிறு தான் எல்லாமே. ஸோ இது மாதிரி நம்ம வந்து மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இது வந்து மோனோஃபிலமெண்ட் இருக்குது, பிளாஸ்டிக்குமே இருக்குது. ஸோ இதை வந்து நைலான் ஆக்சுவலாக இதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வாழ்வு காலங்களை கூட்டிக்கலாம். அதாவது அந்த காலத்தில் நூல்கள் பயன்படுத்தினாங்க, பார்த்தாலுமே தெரியும். இப்போ நம்ம நூல் வலையுமே நம்ம மேக் பண்ணுவோம், அது வரைக்கும் பாருங்கள், இதெல்லாம் நூல் வலை தான். ஸோ இது மாதிரி நூல் வலைகளை வந்து அது வந்து மோனோஃபிலமெண்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூடு காட்டினீங்கன்னா பொசுவும். அது அந்த வலையோடைய விலையுமே காஸ்ட்டு ஜாஸ்தி. இப்போ இந்த ரெட் கலர் வலைலாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து எறா வலைக்கு பயன்படுத்துறது, விலை வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு சைஸ் சின்னதாக போதோ அந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் நம்ம சின்ன சின்ன வலைகள் வந்து நம்ம பசங்களுக்கு கேட்குறாங்களே அவங்களாம் கொடுக்குறது, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம வேஸ்ட் ஆக தேவையில்லை, எல்லாமே ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ வர கவர்லாம் வேஸ்ட்டாக இருக்க கவர்லாம் நம்ம கொடிக்கை இருக்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவில் யாராவது கட்டுறது கேட்டாலுமே நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வலை மேக் பண்ணுறவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிங்க. திருடு போய் அடுத்தவங்களை ஏமாத்துறது பொறாமலாம் இல்லாமல் வாழ்ந்தாலுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக வாழறதுக்கு முயற்சிகரமாக இருக்கும். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. ஸோ இது வந்து இதே போல் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த பதிவையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து நம்ம ஒரு சிஸ்டமாக வச்சோம்னா பொருள் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அப்படியே ஒன்றோடு இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஸ்வச் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்தில் வந்து ஸ்வச் வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸ்வச்னா சுத்தம் செய்கிறது. ஸோ அதை நம்ம எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அட்டாங்க யோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏமா நியமான்ற ப்ராசஸில் ஸ்வச்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அதனால தான் நம்ம பிரதமர் வந்து முதல் கட்டத்தில் ஸ்வச் பாரத் அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்களே, அது அந்த ஸ்வச்ன்றது வந்து இந்த அட்டாங்க யோகத்தில் இயம நியமத்தில் ஸ்வச்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ யோகத்தை படிக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு இருக்கும். ஸோ மறைமுகமாக நம்ம இந்த வீச்சு வேலைக்குள்ளே யோகத்தை கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ நம்மளை பின்தொடரவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு யோகா ஆசிரியர். ஸோ இது எது சார்ந்து வருதுன்றதுமே நம்ம கொடுத்துட்றோம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.